ஆதித்யாஜ சோமாஜ மங்களாஜ புதாஜ ச குரு சுக்ரசனீபியஸ்ச ராகவே கேதவே நமோ நமஹ. எல்லாம் உள்ள ஆதித்யாதி நவகிரகங்களையும் இந்த பிரபஞ்சத்தையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி அன்னை வாராகியின் திருவடிகளை பணிகிறேன். உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே, குரு வக்ர நிவர்த்தி. பொதுவாக யாராக இருந்தாலும் ரொம்ப அன்னோன்யமான ஒரு தம்பதியாக கூட இருப்பாங்க, க்ளோஸாக அப்படி இருப்பாங்க. அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி, ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அப்படிப்பட்ட தம்பதிகளுக்குள்ள கூட கடந்த ஒரு 5-6 மாதங்களில் நிறைய சண்டை சச்சரவுகள் வந்திருக்கும். இது எடுத்த உடனே நான் ஏன் அந்த கப்புள்ஸ் தம்பதிகளை சொல்கிறேன்னா, அந்த அளவுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் வீட்டுக்காரை புரிஞ்சுட்டு கணவனை புரிஞ்சுட்டு அப்படி நடந்துக்க கொள்ளக்கூடிய தம்பதிகளுக்குள்ள கூட ஒரு பிரிவுகள், ஒரு சின்ன கருத்து வேறுபாடுகள் அப்படிலாம் ஏற்பட்டு இருக்கும். அப்போ நார்மலாக ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும், ஒரு பார்ட்னர்ஷிப்பாக இருக்கட்டும், அல்லது ஒரு ஜாப் ரிலேட்டடாக இருக்கட்டும், இந்த குரு பகவான் எப்போ வக்ரகதி அடைந்தாரோ, ரிஷபத்தில் இப்போ குரு பகவான் இருக்கிறார். ரிஷபத்தில் குரு பகவான் இருக்கிறார். ரிஷப ராசியெல்லாம் போட்டு வதைக்கிறார். அதோடு மட்டுமல்ல, 12 ராசிக்குமே இந்த குரு பகவான் எப்போ வக்ரகதி அடைந்தாரோ அதிலிருந்து உத மேல உத, அடி மேல அடி. இப்போ நம்ம தமிழ்நாடு அரசாங்கத்தையே எடுத்துக்கோங்க, தமிழ்நாடு அரசாங்கத்தையும் எடுத்துக்கோங்க. ஒரு கடகராசி கடக லக்னமாக இருக்கட்டும், சிம்ம ராசி சிம்ம லக்னமாக இருக்கட்டும், அடுத்து 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 தமிழக அரசுக்கு தேவையில்லாத ஒரு அவப்பெயர்கள் எங்கெங்கோ. இவங்களுக்கும் அங்கே நடக்கக்கூடிய சம்பவத்துக்கும் தொடர்பில்லை, ஆனால் எங்கேயோ ஒரு சப்ஜெக்ட் நடக்குது, அது அரசாங்கத்துக்கு அவப்பெயர் ஏற்படுத்துது. அப்போ அரசியல் ஆகட்டும், சினிமா துறையாகட்டும், இப்போ சினிமா துறையில் நம்ம 2-3 சப்ஜெக்ட் பார்த்தோம், 2-3 சப்ஜெக்ட் பார்த்தோம் சினிமா துறையில். அதே போல் அரசியலில் பாருங்கள், பல நெருக்கடிகள். அதே போல தான் தொழில் அமைப்புகள். அப்போது ஒரு நல்ல பொசிஷனில் இருந்து வந்தவர்கள் கூட நல்ல பேர் எடுத்துகிட்டு வந்தாங்க, நல்ல ஒரு இமேஜ் சம்பாதிச்சாங்க, நல்ல பேரை சம்பாதிச்சாங்க. அந்த மாதிரியான நபர்கள் கூட நிமிஷமாக காலம் மாறி விட்டது, திரும்பி பார்க்கறதுக்குள்ள எல்லாம் நடந்து முடிஞ்சிடுச்சு. அப்போ இந்த குரு எப்போ வக்ரம் அடைந்தாரோ அந்த சமயத்திலிருந்தே வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் ஒவ்வொருவருக்கும், உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கு. அது வீடு ஆனாலும், குடும்பமானாலும், ஜாப் ஆனாலும், ஃபேமிலி ஆனாலும், பிஸ்னஸ் ஆனாலும், அரசியல் ஆனாலும், மெயினாக அரசியல் குடும்பங்கள். சார், அரசியலில் இன்னும் கூட நிறைய விஷயம் நம்ம சொல்ல முடியும், நான் பொதுத்தலங்களில் நம்ம சொல்ல முடியாது. ஒரு சீனியர் அரசியல் தலைவர், அவங்களுக்கு எல்லாம் கூட இப்போ ஒரு என்கொயரி அப்படி இப்படின்னு ஓடிக்கிட்டு இருக்கு. உண்மையா இல்லையா? என்கொயரி அது இதுன்னு ஓடிக்கிட்டு இருக்கு. அவங்கள நினைச்சே பார்த்துருக்க மாட்டாங்க. காரணம் இந்த குருவுடைய வக்ரம். நான் பல முறைகளில் அதை நம்ம சொல்லியிருக்கிறோம். அப்போ இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் அப்படின்னு சொன்னால், முதல்ல உங்கள் எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி. பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதியோடு, பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி சாயந்தரம் அல்லது ஒரு மதியானம் ஒரு 12 மணிக்கெல்லாம் குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து விடுகிறார். நான் இன்னொரு சப்ஜெக்டையும் சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு துன்பம் வரும்போது, இப்போ ஜாதகம் ஜோதிடம் என்பது என்ன? உங்களை ஒரு கஷ்டம் வரப்போகுதுப்பா, இந்த கஷ்டத்துலேருந்து இதை தப்பிச்சுக்கோ, இதுக்கு நீ இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் ஒரு செலவு பண்ணு, அது பரிகாரமாக பண்ணுறியோ தானமாக பண்ணுறியோ மனமு செய் அப்படின்னு சொல்லும்போது அதை நம்பிக்கையாக செய்கிறவங்க தப்பிச்சுக்கிறாங்க. அவளை போடா நீ இதெல்லாம் சொன்ன நம்ம கேட்டுடணுமா, சும்மா ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லி அதை ஸ்கிப் பண்ணுறவங்க மாட்டிக்கிறாங்க. இதுதான் நிதர்சனமான உண்மை. அப்போது இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்தால் உங்களுக்குன்னு இல்லைங்க,
உலகத்துக்கே, இந்த பிரபஞ்சத்திற்கே, இந்த பூமி பந்திற்கே, இந்த பிரபஞ்சத்திற்கே அந்த குருவுடைய வக்ர நிவர்த்தி ஒரு மிகப்பெரிய நன்மையை செய்யும். சார், இப்போ இருக்கிற கிரக அமைப்புகளில், இன்னைக்கு இருக்கிற பிளானட்ஸுடைய அந்த பொசிஷனில் குரு மட்டும்தான் சார் ஓரளவுக்கு நல்ல இடத்துல இருக்கிறாரு. ஆனால் அந்த குருவே வக்ரமானதால் தான் சார் எல்லாமே தலைகீழ மாறி போச்சு. எல்லாமே தலைகீழ மாறி போச்சு. எப்போ ஆரம்பிச்சு? புரட்டாசி மாதம் ஆரம்பித்த விஷயம் இது. செப்டம்பர் மாதம் ஆரம்பித்த விஷயம் இது. செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி 5ஆம் தேதியோடு இது முடியுது. அப்போ 5 மாதங்கள், ஏறக்குறைய 150 நாட்கள், அரை வருஷம் இந்த பிரபஞ்சத்திற்கே எல்லாமே மாறுபட்ட விஷயங்களாக நடந்து விட்டது. ஸோ கவலை வேண்டாம். உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, இந்த குரு வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. இதனால் உங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள், பலதரப்பட்ட மாறுதலான விஷயங்கள் எல்லாம் மறைஞ்சு ஒரு நார்மல் பொசிஷனுக்கு, அல்லது எதெல்லாம் உங்களுக்கு தவறாக நடந்ததோ அதெல்லாம் மாற்றி அமைச்சக்கூடிய, திரும்பவும் பழைய சூழ்நிலை, திரும்பவும் பழைய வாழ்க்கை, திரும்பவும் மீண்டு எழுந்து நிமிர்ந்து வரக்கூடிய ஒரு நல்ல நேரம். நான் நல்லா இருந்த சாமி, எனக்கு இப்படி ஆயிடுச்சுங்க, நீங்கள் சொல்கிறது கரெக்டுங்க சாமி அப்படின்னு சிந்தித்து உணர்ந்து சொல்லுகின்ற வகையிலே, உணர்ந்து சொல்லுகின்ற, ரொம்ப அது அப்படியே டீப்பாக, சாமி நீங்கள் சொல்கிறது கரெக்டுங்க, இப்படி தான் சாமி எனக்கு இருந்தது அப்படின்னு ரொம்ப ஒரு டெடிக்கேட்டடாக உணர்ந்து சொல்லுகின்ற வகையில் இந்த குருவுடைய வக்ர நிவர்த்தி அடைகின்றது. அப்போ இந்த குரு வக்ர நிவர்த்தி அடுத்து வரக்கூடிய சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சினா இந்த குருவே பயிற்சி அடைய போகிறார். குருவே பயிற்சி அடைஞ்சு மிதுனத்துக்கு போக போகிறார். அதுக்கப்புறம் அதிச்சாரம்னு கடகத்துக்கு போக போகிறார். ஸோ இந்த குருவை வச்சு தான் இந்த வருஷமே உங்களுக்கு ஓடப்போகுது. ஸோ இந்த குருவுடைய வக்ர நிவர்த்தி உங்களுக்கு என்ன செய்ய போகுது அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளாகவும் அதே சமயத்தில் வேல்யூபிளாகவும் தொகுத்து பார்த்து விடலாம். வாருங்கள். அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசி அன்பர்களே, குரு வக்ர நிவர்த்தி அற்புதமான கால நேரம். பொதுவாக இந்த மிதுன ராசிக்கு நான் இப்போ தான் பதிவின் தொடக்கத்தில் சொன்னேன், குரு வக்ரத்தால் 12 ராசி அன்பர்களையும் பாடாப்படுத்தி எடுத்துச்சு. அதோடு மட்டுமல்ல, அரசாங்கத்தையே ஒரு உலுக்கெடுத்து, அதோடு மட்டுமல்ல, இந்த பிரபஞ்சம்னு சொல்லக்கூடிய பூமிக்கே கூட அங்கங்கே துப்பாக்கி சூடு, இப்போ கூட அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா துப்பாக்கி சூடு நடந்திருக்கு. அப்போ உலகமே ஒரு கலவரமாக தான் இருக்குது, புரிதுங்களா? கும்பத்துக்கு சனி வந்ததுலேருந்தே 3 நாடுகளில் போர் நடந்துக்கிட்டு இருக்குது. உக்ரைன் போர், இஸ்ரேல் போர், இன்னும் சொல்கிறா தென்கொரியா, சவுத் கொரியா, நார்த் கொரியா, அது ஒரு டேஷ்லேயே இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ உலகமே யுத்தம் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த மாதிரி கடுமையான கால சூழ்நிலையில் மிதுன ராசி என்பர்கள் இதுக்கு சற்றும் சளைத்தவர்கள் அல்ல. சார், அந்த யுத்தம் நாட்டுக்கு நடக்குது, இது எங்கள் வீட்டில் நடக்குது, இது என் குடும்பத்தில் நடக்குது, இது என் வாழ்க்கையில் நடக்குது அப்படின்னு சொல்லுகின்ற வகையில் ஒவ்வொரு மிதுன ராசி அன்பர்களும், ஒன்று அவங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள வரக்கூடிய ப்ராப்ளமாக இருக்கலாம், யுத்தமாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா புதுமண தம்பதிகளாக இருக்கலாம், அப்படின்னா டிவோர்ஸ் கேஸாக இருக்கலாம், அப்படிலாம் பெண்களால் வந்த தொந்தரவு, பெண்களால் வந்த தலைகுனிவு, பெண்களால் வந்த பிரச்சனைகளாக இருக்கலாம். அதோடு மட்டுமல்ல, பெண்களுக்கான ஆபத்தான விஷயங்களாக இருக்கலாம், பாலியல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம். இதெல்லாம் இந்த மிதுன ராசி என்பவர்கள் நிறைய போய் சிக்கல்ல மாட்டிக்கிறாங்க. அப்போ மிதுன ராசி அப்படின்னு சொல்லிட்டாலே, இந்த குரு பகவான் என்னைக்கு வக்ரம் அடைஞ்சாரோ அந்த வக்ரம் அடைந்த காலத்திலிருந்தே மிதுன ராசி அன்பர்களுக்கு கடந்த ஒரு 3 மாசமா அல்லது 4 மாசமா மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். நல்லா போயிட்டு இருந்தது சாமி,
இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. நான் அதை திங்க் பண்ணவே இல்லை, நான் அதை ஃபீல் பண்ணவே இல்லை, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஸோ நான் வேற ஒரு கனவுல இருந்தேன், திடீர்னு இப்படி நடந்து போச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி பல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றி இருக்கும் எனதருமை மிதுன ராசி நேயர்களே. அப்போ காரணம் என்ன? காலம், எல்லாத்துக்கும் மேல காலம்தான் காரணம். அப்போ நேரங்காலத்தை மிஞ்சியது இங்க பிரபஞ்சத்துல வேற ஒண்ணுமே இல்லை. உங்க கண்டுபிடிப்பு 1008 கண்டுபிடிப்பா இருக்கலாம், ஆனா டைம் சேஞ்சரை இன்னும் யாருமே கண்டுபிடிக்க முடியல. கால நேரம் கிரக அமைப்புகள் தான் பேசும் எனதருமை மிதுன ராசி அன்பர்களே. நீங்கள் எந்த தொழில் செய்பவராக வேண்டுமானாலும் நீங்க இருக்கலாம் மிதுனத்தை பொறுத்தவரை. ஏன்னா 12 இருக்கக்கூடிய குருவால் மிகப்பெரிய விரயங்கள், இழப்பீடு செய்ய முடியாத அல்லது ஈடுகட்ட முடியாத ஒரு இழப்புகள், புரியுதுங்களா? ஈடுகட்டவே முடியாது, திரும்பவும் அதை சம்பாதிக்கவே முடியாது. சில இடங்கள்ல நெருங்கிய உறவுகள் அவங்கள மிஸ் பண்ணியிருக்கலாம், அல்லது காதலர்களாக இருக்கலாம், கணவன் மனைவிகளாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம். இது எப்படி சாமி நடந்தது? இது ஏன் நடந்தது? இதெல்லாம் செய்வினை கோளாறுகள் காரணமா? அடுத்து ஒரே வீட்டில் ஒரு 4 பேர் 5 பேர். அப்போ மீட்க முடியாத, திரும்பவும் சம்பாதிக்க முடியாத இழப்புகள் நடந்திருக்கலாம். அல்லது உங்க வாழ்க்கை பொருளாதாரம் நாங்கள் ஓஹோன்னு இருந்த சாமி. நிறைய மிதுன ராசி அன்பர்கள் இதை சொல்வது உண்டு. நாங்கள் ரொம்ப டாப் லெவல்ல இருந்தோம், ஆனா இப்ப பாருங்க ரொம்ப அப்படி தலைகீழாக மாறி போயிடுச்சு எல்லாமே. அந்த மாதிரி பொருளாதார சூழ்நிலை, கால சூழ்நிலை, குடும்ப சூழ்நிலை தலைகீழாக மாறிவிடுவது. அதே போல இந்த குரு வக்ர காலத்திலே தேவையில்லாத அவப்பெயர்கள், வீண்பழி அவமானங்கள், மெயினா தலைகுனிவுகள், செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள், அது சிறை தண்டனையாக இருக்கலாம், ஜாமீன் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், அல்லது வம்பு வழக்குகளாக இருக்கலாம், அசட் சொத்து சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், பெண்கள் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், மீன்பழி அவமானங்கள், தலைகுனிவுகள், ஜாப் ரிலேட்டடாக இருக்கலாம். அப்போ அந்த மாதிரியான கஷ்டங்கள் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் மிதுன ராசி அன்பர்களே. இந்த பிப்ரவரி 5ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகுது, நல்ல நேரம் தொடங்குகிறது மிதுன ராசி அன்பர்களே. அப்போ மிதுன ராசி அன்பர்களே, அதே போல உடல்நிலை ஆரோக்கியம் அதிகரிக்கும். ரொம்ப நல்லா இருந்தா சாமி எங்கள் வீட்டுக்காரர் இல்லை, நல்லா இருந்தாங்க பையன், சம்திங் யாரோ ஒருத்தர் அப்படி வச்சுப்போம், மிதுன ராசி தான் ரொம்ப நல்லா இருந்தாங்க. திடீர்னு ஒரு நாள் தான் சாமி, அல்லது ஒரு வாரம் தான், ஒரு மாதம்தான், 10 நாள் தான், திடீர்னு இப்படி புரட்டி போட்டுடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு டிசீஸ் இருக்கு, இது சரியாகுமா? இப்போ நிறைய நம்ம பார்க்குறோம், மிடில் ஏஜ்லேயே கூட அந்த கிட்னி ஃபெயிலியர்ஸ் பார்க்குறோம், டயாலிசிஸ் பார்க்குறோம், அல்லது மாறுபட்ட நோய்கள் நிறைய பார்க்குறோம். நாம் சின்ன குழந்தைக்கெல்லாம் சுகர் ரொம்ப ஹை லெவலில் போயிட்டு இன்சுலின் போட்டுக்கிறாங்க. எத்தனையும் மிதுன ராசின்னு சொல்லிட்டா நம்ம நிறைய அந்த நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஆரோக்கிய குறைவுகள், அந்த ஆரோக்கிய குறைவுகள் இருக்குமே. ஆனால் எனதருமை மிதுன ராசி அன்பர்களே, உடல்நிலை ஆரோக்கியம் முன்னேற்றம் ஏற்படும், நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். கவலை வேண்டாம் மிதுன ராசி அன்பர்களே. அதே போலத்தான் மெயினா இடதோஷங்கள், நிறைய தொழில் செய்யக்கூடிய இடங்கள், குடியிருக்கக்கூடிய வீடுகள், இது எல்லாமே இடதோஷங்கள்ல சிக்கல்ல போய் மாட்டிக்கிறது. அது குடியிருக்கக்கூடிய, நீங்க இருக்கக்கூடிய வீடாக இருக்கலாம், வாடகை வீடாக இருக்கலாம், சொந்த வீடாக இருக்கலாம்,
தசக்கட்டாக இருக்கலாம், இடதோஷங்கள், அல்லது விவசாய பூமியாக இருக்கலாம், பூர்வீக இடமாக இருக்கலாம். நல்லா இருந்த பூமி இப்போ திடீர்னு மாறி போச்சு. நல்லா இருந்த கிணறு வற்றி போச்சு. இது வரலும் வத்தினதே போர் இந்த மாதிரி ஆனதே இல்லை. எவ்வளோ நம்ம ஸ்டோரிஸ் கேட்குறோம். அப்போ அதெல்லாம் இடதோஷங்கள். அதே போல செய்வினை கோளாறுகள். காரணம் 9ல் இருக்கக்கூடிய சனி, 10ல் இருக்கக்கூடிய ராகு, கேந்திரத்தில் இருக்கக்கூடிய கேது. இவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க? செய்வினை கோளாறுகள், மந்திர மாந்திரிக தோஷங்கள், இதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் அல்லது கலகம். இன்னைக்கு நாகரீகமா நம்ம அதை சொல்லணும் அப்படின்னாக்கா ஒரு கலகம் அப்படி வச்சுக்கோங்க. போட்டி பொறாமைகள், தொழில் போட்டிகள், வியாபார போட்டிகள் மற்றும் வளர்ச்சிக்கான போட்டிகள். போட்டி பொறாமைகள் இருக்குமே. ஆனால் அரசியல் போட்டிகளாக இருக்கலாம், அரசியல் எதிரிகளாக இருக்கலாம், அல்லது சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம், சினிமா துறையில் இருக்கக்கூடிய குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம். அப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள், செய்வினை கோளாறுகள், தடைகள் இவையெல்லாம் இருக்குமே. ஆனால் அவையும் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. எனதருமை மிதுன ராசி அன்பர்களே. அதே போல தான் இந்த சினிமா துறையை பொறுத்தவரையிலும் குடும்ப கஷ்டங்கள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய கவலைகள், மெயினாக பிள்ளைகளை பற்றிய கவலைகள் அல்லது எதிர்காலம் பற்றிய பயம். மெயினாக மிதுன ராசிக்கு மனசுல இருக்கக்கூடிய பயம். அப்போ அந்த மாதிரியான பயங்கள் இருக்குமே. ஆனால் அவையெல்லாம் கூட விலகுவதற்கு, நல்ல முன்னேற்றம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. எனதருமை மிதுன ராசி அன்பர்களே. ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே போகலாம். மிதுன ராசி அன்பர்களே, ஒரு முடிவே இருக்காது. உங்களுக்கு என்ன தேவை? சார், நீங்கள் சொன்னது கரெக்டு சாமி, நான் இந்த பொசிஷனில் இருக்கேன்னா, இந்த மாதிரி வெளிநாட்டில் இருக்கேன், இந்த ஊரில் இருக்கேன், எனக்கு இந்த மாதிரி ஒரு கஷ்டம் இருக்குது, மனசில் பயம் இருக்குது, அல்லது ஒரு கஷ்டம் இருக்குது, இல்லை தொழில் அமைப்புகளில் எப்படி இருக்குது, நீங்கள் சொன்னது கரெக்டுங்க, ஃபேமிலியில் எப்படி இருக்குது, எனக்கு இது நடக்குமா அப்படின்னு கேட்பீர்களே. ஆனால் அதற்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. நமச்சிவாயம். ஜெய் வராகி. ஜெய் ஜெய் வராகி.